ஹாய் வீவர்ஸ், ஹலோ டு எவ்ரிவன். இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது வந்து பை மோட் மொபைல் ஆப்புங்க. இது வந்து ஒரு ஷாப்பிங் ஆப்பு. இந்த ஆப்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்டும் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவையான எந்த ஒரு ப்ராடக்ட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே கம்மியான விலையில், டெலிவரி சார்ஜஸும் ரொம்பவே கம்மி. நான் இதில் நிறைய ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இதில் வெல்கம் கிட்டு அண்டு நிறைய ஆஃபர்ஸ் போடுறாங்க. அண்டு ரொம்பவே கம்மியான விலையில் மற்ற ஷாப்பிங் ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே கம்மியான விலையில் கிடைக்கிது. நான் இதனோட ஆப்போட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். போய் பாருங்கள். ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ரொம்பவே நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஒரு நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லா ப்ராடக்ட்டும் கிடைக்கும் இதில். அண்டு ரொம்பவே தரமானதாகவும் இருக்குது. எல்லா ப்ராடக்ட்டும் தரமானதாக இருக்குது. நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்குது இதில். இதை புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிறதால நிறைய ஆஃபர்ஸ் போட்டுகிட்டே இருக்காங்க. நிறைய மக்கள்ஸ் இப்போ நிறைய வாங்கிட்டு வர்றாங்க. ரொம்பவே எல்லா ப்ராடக்ட்டும் ஒரே ஆப்பில் கிடைக்கிறதால ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. வாங்கி பயனடைங்க. நன்றி. ஹாய் வீவர்ஸ், ஹலோ டு எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்துட்டு பொங்கல். பொங்கல் வந்துட்டு எதுக்கு கொண்டாடுறோம் அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் நெல்லுக்கு வந்துட்டு எல்லாமே விவசாயம் பண்ணுவாங்க. அப்போ வந்துட்டு நெல் ஒன்று பிரதானமான ஒரு உணவு வகையில் இருக்குது. நெல், கரும்பு, வாழை இப்படி எல்லாமே அந்த மழை காலத்தில் முடிஞ்சு அந்த வின்டர் சீசனில் விவசாயம் முடிஞ்சு அறுவடைக்கு தயாராக இருக்கும். இந்த கரும்பு, நெல், வாழை இதெல்லாம் வந்துட்டு அறுவடைக்கு தயாராக இருக்கும். இப்படி அறுவடை பண்ணும்போது தான் அந்த விவசாயி ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான வளம் கிடைக்கும். அவங்களுக்கு தேவையான உணவுக்கு தேவையான நெல் கிடைக்கும். மற்ற எல்லாருக்கும் அந்த ஒரு இயற்கை வந்துட்டு நல்லாவே ஒரு செழிப்பான ஒரு வளமே தருது. அதனால் வந்துட்டு பொங்கல் வந்து கொண்டாடுறாங்க. அதுவும் தை மாதத்தில். தை மாதத்தில் எதுக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் வந்துட்டு இந்த குளிர்காலமும் வெயில் காலத்துக்கும் நடுவில் ஒரு காலகட்டம். விவசாயத்துக்கும் இந்த இந்த அறுவடை முடிஞ்சு இந்த காலகட்டம் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு திரும்பியும் அறுவடைக்கு விவசாயத்துக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த உழவர் வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் எனர்ஜி பூஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த திருவிழாவை கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு தேவையான உணவு கொடுத்த இந்த மண்ணுக்கும், வானத்துக்கும், சூரியனுக்கும், இயற்கையான இந்த உழவுக்கு பயன்படுத்தப்பட்ட மாடுகளுக்கும் எல்லாத்துக்கும் நன்றி கூறும் விதமாகத்தான் இந்த பொங்கல் வந்து கொண்டாடுறாங்க. பர்டிகுலராக பொங்கல்னாவே ஒரு அறுவடை திருவிழாவாக தான் இருக்குது. அதுக்கு வந்து ஜாதி மதம் பேதம் கிடையாது. உழவு செய்கிற எல்லாமே, இயற்கையை கும்பிடுற எல்லாருமே வந்துட்டு இந்த பொங்கலை வந்து செலிப்ரேட் பண்ணலாம். உழைக்கும் மக்களுக்கும், இயற்கைக்கும், அறுவடைக்கு உதவிய எல்லாத்துக்குமே நன்றி கூறும் விதமாகவும், ஒரு எனர்ஜியை பூஸ்ட் பண்ணுறதுக்கும், அந்த கேப்பை என்ஜாய் பண்ணுறதுக்குமே வந்துட்டு இந்த பொங்கல் வந்து கொண்டாடுறாங்க. பொங்கல் வந்துட்டு 4 days கொண்டாடுவாங்க. அது வந்து போகியில் தொடங்கி காணும் பொங்கல் வரைக்கும் இருக்கும். போகி வந்துட்டு பழையன கழிதலும் புதியன புகுதலும். அதாவது பழைய பொருட்களை எரித்து தேவையான வேஸ்ட் மெட்டீரியல் தான் எரித்து அப்போது புதுசாக தேவையானது நம்ம வீட்டுக்கு வாங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அப்புறம் வந்துட்டு மறுநாள் வந்து பொங்கல் வந்துட்டு சூரியனுக்கு படைப்பாங்க. அதாவது எந்த சூரியனால் ஒரு விவசாயம் நல்லா செழிக்கிறதால சூரியனுக்கு வந்துட்டு நன்றி கூறும் விதமாக பொங்கல் வந்துட்டு இருக்குது. பொங்கல் அப்புறமா அந்த நாளில் வந்துட்டு பெரியவங்களுக்கும் கும்பிடுவாங்க, வீட்டில் முன்னோர்களுக்கும் கும்பிடுவாங்க. அப்புறம் வந்துட்டு காணும் பொங்கல் வந்துட்டு உறவுகளை இணைக்கும் விதமாக இருக்குது. எவ்வளோ தூரம் இருந்தாலும் பொங்கல் அப்படின்னாவே, காணும் பொங்கல்னாவே இப்போ வெளியே அவுட்டிங் எல்லாமே ஃபேமிலியோடு அவுட்டிங் போகிறது, ஏதாவது சுற்றுலா சென்றது, அப்படி இல்லைன்னா உறவுகளோட வீட்டுக்கு போயிட்டு வர்றது, இப்படி தான் வந்துட்டு காணும் பொங்கல் இருக்குது. இது வந்து ஒரு நல்ல ஒரு பாண்டிங்கை ஏற்படுத்துது ஃபேமிலிக்குள்ளே. அவங்க 3 மாதமாக கஷ்டப்பட்டு அதில் விளைஞ்ச நெல்லை அறுவடை செஞ்சு அதை சாப்பிட்றதுக்கு அது ஒரு திருவிழாவாக கொண்டாடுறது தான் இந்த பொங்கல். ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது இந்த பொங்கலை
மறக்காமல் எல்லோரும் கடைப்பிடிச்சோன்னா உணவு வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. இது தயாரிக்கும் விதத்தையும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விவசாயத்தை காப்போம். நன்றி.